இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சம்பா பகுதியில் 7 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் உள்ள சம்பாவில் 7 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 7 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எல்லை பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 7 தீவிரவாதிகள் உயிரிழந்ததாக IANS செய்தி நிறுவனம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, சம்பால 7 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதா செய்தி நிறுவனம் தகவலை வெளியிட்டிருக்கு. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா எடுத்துக்கலாமா? தற்போதைய விவரம் என்ன? ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் உள்ள சம்பாவில் 7 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக IANS தகவல் வெளியிட்டிருக்கிறது. எல்லை பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 7 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் தற்போது முப்படை தளபதிகளோடு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தி வருகிறார். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முப்படை தளபதிகளோடு ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கி நடந்து வருகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. தற்போதைய தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, ஒரு பக்கம் ஆலோசனை கூட்டம் நடந்து வருது, மறுபக்கம் ஒரு செய்தி நிறுவனம் சொல்லியிருக்காங்க 7 தீவிரவாதிகள் சம்பா பகுதியில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு. அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா? கள விவரம் என்ன சொல்லுது? தற்போதைய உங்ககிட்ட இருக்கிற தகவல் என்ன? நேற்று இரவிலே ஒருபுறம் பாகிஸ்தான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் விமானங்கள் மூலமாக தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தது. அந்த சமயத்திலே ஜம்மு மற்றும் பஞ்சாபில் உள்ள பதான்கோட், அம்ரித்சர் போன்ற பல்வேறு பகுதிகளிலே பிளாக் அவுட் அறிவிக்கப்பட்டது. விளக்குகள் அணைக்கப்பட்டு முழுவதுமே இருளான சூழ்நிலை இருந்தது. அந்த சமயத்தில்தான் சம்பா பகுதியிலே தீவிரவாதிகள் ஊடுருவல் முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை முறியடிக்கும் நடவடிக்கையிலே BSF வீரர்கள் ஈடுபட்டார்கள். அந்த துப்பாக்கி சூட்டிலே என்ன நடந்தது என்பது இருள் சூழலிலே அறிய முடியாமல் இருந்தது. தொடர்ச்சியாக பதட்டம் நிலவியதால் அந்த சமயத்திலே அந்த விவரங்கள் தெரிய வரவில்லை. இப்போது அதிகாலைக்கு பிறகு அங்கு BSF மற்றும் ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் நடத்திய தேடுதலிலே அங்கு பல உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒருபுறம் பாகிஸ்தானிலிருந்து வான்வழி தாக்குதல், அதை பயன்படுத்தி அந்த குழப்பமான சூழ்நிலையிலே ஊடுருவ தீவிரவாதிகள் முயற்சி என்பது நடந்திருக்கிறது. இந்த முயற்சியும் முறியடிக்கப்பட்டிருப்பது நல்வாய்ப்பாக மேலும் தீவிரவாத தாக்குதல்கள் நடப்பதை தடுக்கும் விதமாக அமைந்திருக்கிறது. நேற்று வான்வழி தாக்குதல்கள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் தீவிரவாத ஊடுருவலும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் எல்லைப் பகுதிகளிலே தற்போது என்னென்ன நிலவரங்கள் நிலவுகின்றன, அதாவது பஞ்சாப் எல்லைப் பகுதியிலே என்ன நிலவரம், ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியிலே என்ன நிலவரம் போன்ற பல்வேறு விஷயங்களை எல்லாம் தொடர்ச்சியாக ஆலோசிக்கப்பட்டு வருகின்றன. இங்கே எனக்கு பின்னால் உள்ள பிரதமர் அலுவலகம், உள்துறை அமைச்சகம், பாதுகாப்புத்துறை அமைச்சகம், நிதி அமைச்சகம் ஆகியவை அமைந்துள்ள பகுதி இங்கே இருக்கிறது. இங்குதான் பல்வேறு ஆலோசனைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. காலையிலிருந்து வாகனங்கள் மூலமாக அதிகாரிகள் வந்த வண்ணமும் சென்ற வண்ணமுமாக இருக்கிறார்கள். இந்த பகுதிக்கு நேர் பின்னால் குடியரசுத் தலைவர் இல்லம் இருக்கிறது. அதற்கு முன்னால் பிரதமர் அலுவலகம் அமைந்திருக்கிறது. அங்கு பல்வேறு ஆலோசனைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதற்கு நேர் எதிர்ப்புறம் அமைந்திருக்கும் உள்துறை அமைச்சகத்திலே இப்போதைக்கு மாவட்டங்களிலே என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன, எல்லைகளிலே மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கு எத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன, பாகிஸ்தானுடைய தொடர் குண்டு வீச்சிலே பொதுமக்கள் மேலும் பலியாகாமல் இருக்க என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்பது குறித்தெல்லாம் ஆலோசனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அங்கே தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு பல்வேறு மாவட்டங்களிலே இன்று பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர
அங்கு சண்டிகரிலே தற்போது அபாய சங்கு ஒலிக்கப்பட்டதன் காரணமாக அனைவரும் வீடுகளுக்குள்ளேயே இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஜம்மு பகுதியிலும் இன்று வெளிர் காலையிலேயே இப்படி நடைபெற்றிருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக இந்த தகவல்கள் எல்லாம் உள்துறை அமைச்சகத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அதே சமயத்திலே பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துக்கு, அதாவது நேர் எதிர்ப்பகுதியிலே இருக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துக்கு நேற்றைய தாக்குதலிலே எத்தனை ஏவுகணைகள் வீழ்த்தப்பட்டன, எத்தனை ட்ரோன் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன, அதற்கான ஆதாரங்கள் என்னென்ன திரட்டப்பட்டிருக்கின்றன, மேலும் இந்தியா என்ன பதிலடி கொடுத்திருக்கிறது, அந்த பதிலடியின் தாக்கம் என்ன என்று உளவுத்துறை மூலமாக தெரிய வந்திருக்கிறது ஆகிய பல்வேறு விவரங்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நொடிக்கு நொடி நிமிடத்துக்கு நிமிடம் தெரிவிக்கப்படுகின்றன. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அலுவலகமும் இந்த பகுதியில் தான் அமைந்திருக்கிறது. அவரும் தகவல்களின் அடிப்படையிலே பல்வேறு நாடுகளின் தூதர்களை தொடர்பு கொண்டு இந்தியா இந்த தாக்குதலை நடத்தியது நியாயமானதே, அதற்கு காரணங்கள் என்ன என்பதை விளக்கிக் கொண்டிருக்கிறார். பாகிஸ்தான் தொடர்ச்சியாக அத்துமீறலில் ஈடுபடுவதையும் அவர் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்திய அரசை பொறுத்தவரை நேற்று இரவு முதல் உறங்காமல் விழித்து பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக உயர்மட்ட அளவிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. பிரதமர் மோடி, தேசிய பாதுகாப்பு செயலர் அஜித் தோவல், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் இந்த விவரங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதற்கான ஆலோசனைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே முழு வீச்சில் பல்வேறு ஆலோசனைகள் நடைபெற்று கொண்டிருக்கும் சூழலில்தான் தீவிரவாதிகள் ஊடுருவல் முயற்சி முறியடிக்கப்பட்டு அதிலே பலர் கொல்லப்பட்டிருப்பது உள்ளிட்ட விவரங்கள் தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தான் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது, ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டது, ட்ரோன் விமானங்கள் 50க்கு மேற்பட்டவை சுட்டு வீழ்த்தப்பட்டது போன்ற பல்வேறு தகவல்கள் தற்போது ஒருங்கிணைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்று மதியம் இந்த விவரங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து மத்திய அரசு விரிவான அறிவிப்பு ஒன்றை வெளியிடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று இரவு தொடங்கி நடந்த தொடர் தாக்குதலை வச்சு அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறது தொடர்பா இப்ப ஆலோசனை நடந்து வருது. தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.